பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். நேற்றைய தினம் சென்னை பெரியார் திடலில் எம்ஆர் ராதா மன்றத்தில் அருமையான 2 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதி பெருமை அப்படிங்கிற ஒரு நூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பிரைட் அப்படிங்கிற இன்னொரு நூல். 2 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் சனாதனத்தினுடைய முதுகெலும்பை முறிப்பதற்காகவே வெளியிடப்பட்ட 2 நூல்கள். இதில் இந்த சாதி பெருமை அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வெளியிட்டது திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை ஐயா கவிஞர் கலி பூங்கொன்றனார் அவர்கள் அதனை முதல் பிரதியை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கேஸ்ட் பிரைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நூலினை நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி என்ன இந்த 2 நூல்களுக்கும் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாதி பெருமை அப்படிங்கிறது இன்றைக்கு மக்கள்கிட்ட இந்த சாதிய உணர்வு எந்த அளவிற்கு இரத்தத்தோடு ஊறி போயிருக்கிறது, சாதிய கொடுமைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த சாதிய கொடுமைகளை எப்படி ஒழிப்பது, இந்த சாதிய கொடுமைகள் எதனால் இந்த சிந்தனை மக்களுக்கு வருகிறது, இதனை யார் ஊட்டுகிறார்கள் சாதிய சிந்தனையை என்பதெல்லாம் பற்றி மிகச் சிறப்பாக ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் மனோஜ் மிட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலை, அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்து அதனை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அந்த நூலை சாதி பெருமை அப்படிங்கிற நூலை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா கேஸ்ட் பிரைட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நூல். இந்த ஆங்கில நூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வர்ணாசிரம தர்மம், இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்த வர்ணாசிரம தர்மத்தில் சாதிய படிநிலைகள் எப்படியெல்லாம் காணப்படுகின்றன, எப்படியெல்லாம் பொய்யும் புரட்டும் ஒரு மதவெறி சிந்தனையை, ஜாதி வெறி சிந்தனையை இந்த மக்களுக்கு, ஒரு தாய் மக்களாக இருக்கக்கூடிய மக்களை ஜாதி வாரியாக வர்ணமாக பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன் என்று இந்த வர்ணம் முறையாக பிரிக்கக்கூடிய அந்த தகவல்களையெல்லாம் இதை சேகரித்து மிக அருமையான ஒரு நூலாக 2 நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தமிழின பெருமக்கள் வாங்கி படிக்கணும். அதுக்காகத்தான் இது நம்ம சொல்கிறோம். இன்னும் 2 பிரதியும் நம்ம கைக்கு கிடைக்கல. இல்லைனா இந்த காணொலியிலேயே நான் அந்த நூல்களை காட்டுவேன். இன்னும் நமக்கு அது கிடைக்கல. அதனால் வாய்ப்பு உள்ளவர்கள் வாங்கி படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.